யாரா இவன் மழையே வரலனாலும் கையில கொடை வச்சு சுத்திட்டான்னு பாக்குறீங்களா? ஆனா நல்லா இருக்கும்ல. என்னதான் கொடைக்குள்ள மழை வந்தாலும் சரி, மழைக்குள்ள கொடை வந்தாலும் சரி, டேமேஜ் நம்ம மனுஷனுக்கு தான். புரியலையா? அழகி படத்துல வர பார்த்திபன் கேரக்டர் தான் பண்றேன். பட் நல்லா இருக்கும். பிடிக்கலனாலும் பார்த்துதான் ஆகணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா மழை வராம ஓரமா ஒரு இடத்துல கொடை பிடிச்சி நிக்கிறேன்னா அப்பவே புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினே நாக்க வெட்டி விடுவேன். சரி, நான் கொடையை மூடிடுறேன். சண்முகம் தானே நீ? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா? அதே திருட்டு மொழி. ஸ்கூல்ல இப்படிதான் எல்லாரோட டிஃபன் பாக்ஸ் திருடி தின்னுட்டு ஒண்ணுமே பண்ணாத வேற நிப்பியே. அது எப்படி நான் மறக்க முடியும்? தனம் தானே நீ? இல்லைன்னு மட்டும் சொல்லாத, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் தனம் தான். உனக்கு கல்யாணம்? கல்யாணம் ஆயிருச்சு. நானே என் புருஷனும் ரோட்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவரு போய் சேர்ந்துட்டாரு. என்ன செத்துட்டானா? இல்ல இல்ல, சித்தால் வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணோட போய் சேர்ந்துட்டாரு. ஓ, கரெக்டா தான் உஷாராயிருக்கான். இல்ல, அவன் பாட்டு ஏதோ போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்றியா சண்முகம்? இல்ல, அவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும்னு உள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இல்ல, என்னதான் இருந்தாலும் லவ் பண்ற பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போனாலும் அவளை நினைச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சந்தோஷமா இருப்பான்னு ஸ்டேட்டஸை வச்சு சந்தோஷப்படுவோம். ஆனா உள்ளுக்குள்ள அவ எப்படியாச்சும் நாசமா போய் நடுவோட வந்து நிக்க மாட்டாளா, அப்படியாச்சும் கூட்டு வந்து வீட்டை வந்து வைக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும். யோசிப்ப தம்பியா சோக்கா சொன்ன பண்ணியா? என்ன ஊவாலும் உன்னை நடுரோட்ல விட்டுட்டு போயிட்டா? ஆமாப்பா, உன்னையும் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா. ஆமாமா, அது அவன் புருஷன் கூட ஓடி போயிடுச்சு. அடுத்தவன் பொண்டாட்டிய கூட வச்சுட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கியா நீ? நான் சொல்றாவா? அதானோ, இந்த மாதிரி பொறுக்கி பசங்கிட்ட வாய் கொடுக்காத. ஏண்டா டேய், எக்ஸா பார்த்தேன்னா அது கையில ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து பொட்டி கடை வச்சா பொழிச்சுக்க போதே. அதை விட்டு வீட்டுக்கு கூட்டு போய் வேலைக்கடை வச்சுக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு பேர் என்னடா? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னடா? டேய், அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட பார்த்தோன்னு ஒரு ஃபீலிங்டா. ஒரு ஃப்ரெண்டு நிக்கிறாளே, அதனால ஒரு ஃபீலிங்ஸை பேசியிருப்பேன். ஆமா, நல்லா இருக்கும் ஃபீலிங்ஸ். இல்ல நில்லு, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இங்க வா, அப்படியே சைட்ல மறைமுகமா வாங்கிக்கோ. கம்முன்னு போயிட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். சரி விடு விடு. நீங்க 2 பேரும் சேர்ந்த உன் குத்தாமா ஏன் குத்தாமா அவ குத்தாமா அந்த பாட்டுக்கு அப்படியே ஸ்லோ மோஷன் பண்ணீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போயிருவேன்ப்பா. உன்னை பார்த்துதான் நான் குத்தம். நீங்க இருந்து கிளம்புனாலே என் மனசுலாம் நிம்மதியா இருக்கும். நீங்க இருந்து கிளம்பு. சரி சரி, ரொம்ப நேரம் பேசாதீங்க. போங்க போங்க, முதல் ஏரியா விட்டு வெளில போங்க. ஆமா, உனக்கு பொண்டாட்டி என் கூட தான் இருக்கா. நல்ல வேலை, நீயாவது நல்லா இருக்கியே சண்முகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா நீ சந்தோஷம் சொன்ன மாதிரி இல்ல, ஏதோ வயிற்று சொன்ன மாதிரி இருக்கு. லைட்டா இல்ல, வெயிட்டா இருக்கு. பேசாம என் கூடயே வந்துடுறியா? அப்போ உன் பொண்டாட்டி? அவ வீட்டுல எல்லா நேரமும் இருக்க மாட்டா. இல்ல, எல்லா நேரமும் வீட்டுல இருந்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீ நல்லா சமைச்சு போடுவியே அப்படின்னு சொன்ன. சரி வா போலாம். ஒலியில தெரிவது தேவதையா? எல்லாம் என் நேரம். ஒளியில தெரிவிக்கலாம்.